காதலியே கண்ணம்மா கண்ணம்மா. என்ன கண்ணம்மா எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடி அறிவு. அட்லீஸ்ட் இது உள்ள இருந்து கொண்டு வந்து வைக்கிறதுக்காவது பெர்மிஷன் கொடுப்பியா? எடுத்துட்டு வந்து வெய் அறிவு. இவ்வளவும் பண்ணிட்டு எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான். என்னன்னு சொல்லு, இங்கே கிளியர் பண்ணிடுவோம். இல்ல இவ்வளவு சமைச்சும் அத்தை எதுவும் சாப்பிடாம போயிட்டாங்கன்னா அவ்வளவுதானே, சாப்பிட வச்சிடுவோம். எப்படி அறிவு? அதெல்லாம் ஆல்ரெடி ஏற்பாடு பண்ணியாச்சு. நிஜமாவா? உன் சாப்பாட உன் அத்தை இன்னைக்கு சாப்பிடுவாங்க. அது மட்டும் நடந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அறிவு. இப்ப பாரு, அகிலன், பாரதி, அஞ்சலி, வேணுபா, சித்தி எல்லாரும் சாப்பிட வாங்க. சோறு சோறு சோறு, வாங்க வாங்க. ஆஹா, வேணுப்பா, உள்ள ஒரு ரவுண்டு எல்லாத்தையும் டேஸ்ட் பாக்குறதுலயே சாப்பிட்டுட்டேன். அடப்பாவி. ஒவ்வொன்னுக்கும் நீங்க நின்னு நிதானமா, ஆஹா வாரே வா பிரமாதம் பேஷ் பேஷ்னு இசை கச்சேரி ஜுகல்பந்தில சிலாகிக்கிற மாதிரி சிலாகிக்கணும். அப்படி ஒரு சமையல். அண்ணி, வாசனையிலே செம்ம டேஸ்டா பண்ணிருக்கீங்கன்னு தெரியுது. எப்பவுமே ஒரு ஐட்டம் தான் ஸ்பெஷலா இருக்கும், இன்னைக்கு ஒவ்வொரு ஐட்டமும் ஸ்பெஷலா இருக்கிற மாதிரியே இருக்கு. எல்லாம் நீ ஒத்தாலா செஞ்சியா? மிஸ்டர் பாரதி, உன் பொண்டாட்டி தான் இதெல்லாம் பண்ணான்னு பப்ளிக்கா இப்படி பெருமை பேத்திக்கணும்னு அவசியமே இல்ல. இல்ல அறிவு, ஐட்டம்ஸ் நிறைய இருக்குல்ல, இது எல்லாத்தையும் ஒத்தாலா செஞ்சிருக்கான்னா நிறைய டைம் ஆயிருக்கும்ல, அத சொன்னேன். வேலிட் பாயிண்ட். சரி, டிலே பண்ணாம தயவு செஞ்சு போடுங்க, பசிக்குது. ரைஸ் ரொம்ப கம்மியா போடுமா, அப்பதான் இதெல்லாம் சாப்பிட முடியும். சித்தி, ஏய் வேண்டாம். என்ன அறிவு இதெல்லாம்? அதுக்கு இல்ல சித்தி, கண்ணம்மா நம்ம எல்லாருக்கும் ஆசாசியா சமைச்சிருக்கா, அத நீங்களும் சாப்பிட்டா கண்ணம்மா இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவா. அம்மா, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் கண்ணம்மா சமையல் சாப்பிட்டு பாருங்களேன், செம்ம டேஸ்டா இருக்குமா. அடுத்தவங்க சந்தோஷப்படுறதுக்கெல்லாம் என்னால சாப்பிட முடியாது. என்னோட திருப்திக்காக தான் நான் சாப்பிட முடியும். இவ சமைச்சதெல்லாம் தான் நான் சாப்பிடணும்னு தெரிஞ்சிருந்தா இந்த பக்கமே நான் வந்திருக்க மாட்டேன். சித்தி சித்தி, ஒரு நிமிஷம் சித்தி. இன்னைக்கு கண்ணம்மா சமைச்சதை நீங்க சாப்பிடுவீங்கன்னு பார்த்தேன், பரவாயில்ல. ஏற்கனவே உங்களுக்கு பிடிச்ச பால் பாயாசம் வரைக்கும் ஹோட்டல்ல இருந்து ஆர்டர் பண்ணிருக்கேன். ஒரு 2 minutes இருங்க, இதை எடுத்துட்டு வந்துடுறேன். இருங்க சித்தி. அக்கா, அதெல்லாம் கொண்டு வாங்களேன். சரிம்மா. அம்மா, இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடுங்களேன். கண்ணம்மா, நீ சாப்பாடு போடுமா. இதுவும் நீ செஞ்சது தாண்டி.
அறிவு நீ உட்காந்து சாப்பிடு. நான் தான் உள்ளே சாப்பிட்டேனே, அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சித்தி முதல்ல சாப்பிடட்டும். சித்தி நல்லா இருக்கா? ம். ஆ, இந்த மாதிரி சுவையான சமையல் செஞ்சு போடுறதே ரொம்ப நல்ல விஷயமா. நீ வாழ்நாள் முழுக்க ரொம்ப நல்லா இருப்ப. கண்ணம்மா ஹாய், உக்கார். இன்னைக்கு வீடு ஃபுல்லா உன் வாசம் தான். உனக்கு ஒன்று தெரியுமா, நீ பண்ண சாப்பாடை பத்தி தான் இன்னைக்கு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. கலக்கிட்ட கண்ணம்மா, ஹேட்ஸ் ஆஃப். என்னங்க பால் குடிங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இன்னைக்கு நீ செஞ்ச பால் பாயசத்தை கடையில வாங்குனதுன்னு சொல்லி அம்மாட்ட கொடுத்துட்டோம். அவங்களுக்கு குடிச்சிட்டாங்க. அத்தை, நான் வச்ச பாயசத்தை குடிச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வாழ்க்கையில மிச்சம் வைக்காம எல்லா சந்தோஷத்தையும் எனக்கு கொடுத்த மாதிரி இருந்துச்சு. கண்ணம்மா, இன்னைக்கு உனக்கு என்னாச்சு கண்ணம்மா? அறிவு கூட உன்னை பத்தி கேட்டா, நீ நடந்துக்கிறதுல ஏதோ வித்தியாசமா இருக்குன்னு சொன்னா. அப்படிலாம் எதுவும் இல்ல மாமா. எல்லார்கிட்டயும் இன்னைக்கு நான் அன்பு காட்டினேன், அவ்வளவுதான். இப்படி திடீர்னு எல்லார் மேலேயும் அன்பு செலுத்துறதுக்கு அப்படி என்ன காரணம்? அன்பு செலுத்துறதுக்கெல்லாம் காரணம் சொல்ல முடியாது மாமா. அப்படின்னா சரி, நான் அன்பே செலுத்தல. ஏய், அப்படி இல்ல. இந்த ரூம்க்கு வரப்ப உங்க மேல அன்பு செலுத்தணும்னு நினைச்சேன். அது இப்ப வேண்டாம்னு தோணுது. ஐயோ கண்ணம்மா, நீ வேற. அன்பு செலுத்துறதுக்குலாம் காரணமே தேவையில்ல. அதுவும் இந்த ஜீபும் வரும் தெரியும்ல, இதுக்குள்ள அன்பு செலுத்துறதுக்கு தேவையே இல்ல காரணம்லாம். ஏன் கண்ணம்மா? பொதுவா ஒரு கணவன் ஒரு மனைவி கிட்ட விரும்புறது என்னன்னு தெரியுமா? மனைவி தானா வந்து அன்பு செலுத்துறது தான். பாரதி மாமா. சொல்லு கண்ணம்மா. இல்ல, சும்மா கூப்பிட்டு பார்க்கணும்னு தோணுச்சு. அறிவு சொன்ன மாதிரி நீ இன்னைக்கு வித்தியாசமா தான் நடந்துக்கிற. உனக்கு என்ன ஆச்சு? எதுவும் ஆகல. இன்னைக்கு ஒரு செய்தி படிச்சேன். ம், இந்த உலகம் ஒரு கோழி முட்டை மாதிரி சின்னதா ஒரு கிரகம். ம். அந்த கிரகத்துக்குள்ள ஒரு சின்ன தூசிங்க தான் மனுஷங்க. ஹ. அந்த சின்ன மனுஷங்களோட ரொம்ப சின்னதுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கைய சீக்கிரமாவே வாழ்ந்துடணும் அப்படின்னு நான் படிச்சேன். பா, அடடடடா. இந்த இரவு சந்தோஷத்தை நாலே வரி கவிதையில எழுதின அந்த மகான் யாரு? யாரா இருந்தாலும் ஓகே, அவருக்கு என்னோட நன்றியும் அன்பையும் தெரிவிச்சிரு. ஆ? அப்புறம் அந்த சின்ன வாழ்க்கைய நம்ம வாழலாமா? ஆ? பாரதி மாமா, என் மேல என்னைக்காவது உங்களுக்கு கோவம் வந்திருக்கா? உன் மேல எனக்கு என்னைக்கு கோவம் வரும்? அப்படிலாம் எனக்கு கோவம் வந்ததே இல்ல. அப்படி கோவம் இருந்ததுன்னா என்ன மன்னிச்சிடுங்க மாமா. இப்ப எதுக்கு நீ மன்னிப்பெல்லாம் கேட்டிருக்க? அப்பப்ப மன்னிப்பு கேட்கணும் மாமா. செஞ்ச தப்ப நேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரி விடு, நீ செஞ்ச தப்புக்கும் செய்ய போற தப்புக்கும் சேர்த்தே உன்னை மன்னிச்சிட்டேன். ஓகேவா? ஹாப்பியா? பாரதி மாமா, எல்லாரும் என்னை எங்க அம்மா மாதிரின்னு சொல்லுவாங்க. நிறத்திலையும் குணத்திலையும் அப்படியே அச்சு அசல எங்க அம்மா மாதிரியே இருப்பேனா? அப்போ உன்ன மாதிரியே உங்க அம்மாவும் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லு. நான் கேட்க வந்ததே வேற மாமா. சரி சரி சரி, யா யா. நானும் எங்க அம்மா மாதிரியே சீக்கிரமா செத்து போயிட்டேனா? என்ன பேச்சு பேசுற நீ? இந்த பயத்தை வச்சுட்டு தான் காலைல இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கியா?
இன்னொரு தடவை இப்படி முட்டாள்தனமா ஏதாவது பேசுன நெருப்புன்னு சொன்னா வாய் சுற்றாது மாமா. சும்மா ஒரு பேச்சுக்கு தான் கேட்டேன். இதோ பாரு கண்ணம்மா, இப்ப மட்டும் இல்ல, கடைசி வரைக்கும் நீ என் கூடவே தான் இருப்ப. ஓகே? இல்ல மாமா, நான் போயிடுவேன். கூடிய சீக்கிரமே போயிடுவேன். உங்களோட வாழ்க்கைய உங்ககிட்டயே ஒப்படைச்சிட்டு நான் போயிடுவேன் பாரதி மாமா. கண்ணம்மா, அலறியா? ஆமா மாமா, உங்க அன்பு என்ன அழ வைக்குது. அழாத கண்ணம்மா, நீ அழுதா என் மனசு தாங்காதுல்ல. இல்ல மாமா, உங்க முன்னாடி இனிமே நான் அழவே மாட்டேன். இன்னைக்குதான் நான் அழறது கடைசி. இனிமே எப்பவுமே நான் சந்தோஷமா இருப்பேன். நீங்களும் சந்தோஷமா இருக்கணும் மாமா. ஹேய், ஏன் ஒரு மாதிரி பேசுற? இல்லையே, நான் பாசிட்டிவா தானே பேசுறேன். இன்னைக்கு உங்க சொல்லுக்கு கட்டுப்பட்டு உங்க பேச்ச மீறி நடக்க கூடாதுங்கிற எண்ணத்தோட வந்திருக்கேன். அப்படியா? ம், அப்படின்னா இனிமே நீ பேசவே கூடாது. ஓகே? ம், ஓகே. சரி, நான் உனக்கு ஜோசியம் பார்க்கட்டுமா? ஆ, கை கொடு. ஆக்சுவலா பாரதி மாமா, நான் உங்களை விட்டு போறேன். முடிவெடுத்து 2 நாள் ஆச்சு. ஆனா என்னால போகவே முடியல. என் மனசும் உசுரும் இங்க இருந்து போக மாட்டேன்னு மல்லு கட்டிட்டு இருக்கு. ஆனாலும் நான் போறேன் மாமா. நீங்க என் மேல காட்டின அன்புக்கு என்னால திரும்ப செலுத்த முடிஞ்ச நன்றி கடன் இதுதான் மாமா. எனக்கு இப்படி ஒரு குறை இருக்குன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா என் ஆசையில தீய கொளுத்தி போட்டிருப்பனே தவிர நீங்க கொடுத்த வாழ்க்கைய ஏத்துட்டு இருந்திருக்க மாட்டேன் மாமா. ரொம்ப வருத்தப்படுவல்ல மாமா? உன் உசுரு எனக்கு தேடும்ல. ஆனா எங்க போனாலும் மழை ஈரம் மாதிரி என் மனசு முழுக்க நிறைஞ்சிருப்ப மாமா. உன்னை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க, அரவணைச்சுப்பாங்க, உனக்கு ஆறுதலும் சொல்லுவாங்க. உன்னை சமாதானப்படுத்தி உனக்கு ஒரு அழகான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. உனக்கு நிறைய குழந்தைங்க பிறக்கும் மாமா. அத்தை விரும்பின மாதிரி இந்த வீட்டுல அழகழகா நிறைய குழந்தைங்க இருக்கும். உன்னால என்ன மறக்க முடியாது மாமா. ஏதாவது ஒரு பிள்ளைக்கு என் பேரை வைப்ப. தினம் தினம் அத கண்ணம்மான்னு கூப்பிடுவ.
அந்த சொல்லல நான் இருப்பேன் மாமா, உன் கூடவே இருப்பேன். நான் போயிட்டு வரேன் மாமா. உன்மடியில் மயங்கி கிடந்து என் மனதை தொலைக்கிறேன். உன் விரல்கள் பிடித்து நடந்து என் துயரம் துறக்கிறேன். கண்ணம்மா கண்ணம்மா, என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, என் துயரம் துறக்கிறேன். கண்ணம்மா கண்ணம்மா, என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. அத்தை, நாளைக்கு பொழுது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி விடியும் அத்தை. நான் உங்க பிள்ளைய உங்ககிட்ட கொடுத்துட்டேன் அத்தை. நீங்க ஆசைப்பட்ட படியே உங்களுக்கு அழகழகான பேரு பிள்ளைங்க கிடைப்பாங்க. எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கு அத்தை. உங்களுக்கு என்ன மாதிரி இருந்தா பிடிக்காது, அது தப்பு. அன்புதான் அழகான நேரம்னு உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைச்சேன், முடியல. எனக்கு உங்க மேல எந்த வருத்தமும் இல்ல அத்தை. உண்மையிலேயே நீங்க அழகான மனுஷி, அழகு கொண்டாடுற மனுஷி. உங்க அன்பை அனுபவிக்க எனக்கு தான் கொடுத்து வைக்கல. நீங்க எனக்கு இன்னொரு அப்பா. நான் போறேன் மாமா. உங்க அன்பை என் உசுறு இருக்கிற வரைக்கும் நான் மறக்க மாட்டேன்.